தனிநபர் மிரட்டல் இருக்குல்ல, என் நம்பரை வந்து என் போன் நம்பரை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டு கோழைத்தனமான கொலை மிரட்டல் விடுறது, உனக்கு கொன்றுவேங்கிறது, ஒரு டெய்லி வந்து எனக்கு வந்து போன் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ துரை வைகோவோட பர்சனல் நம்பர் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கு, நான் வாங்கி எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு 10 இருங்க, ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டு துரை வைகோக்கு ராத்திரி போல தூங்க விடாம துரை வைகோ என்று சொல்லக்கூடிய வைகோவுடைய மகன், அவரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அது நீங்கள் நேர்மையான முறையிலே முதன்மைப்படுத்தலாம். ஆனால் ஒருவரை ஓரங்கட்டி விட்டுத்தான் அதை, எனக்கு இந்த வினாடி வரைக்கும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் துரை வைகோவை நான் நம்ம விஜய் கட்சிக்காரனை பார்த்து நம்ம அடிக்கடி தற்கூரின்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன காரணம்னா, கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ சித்தாந்தங்களையோ முதன்மைப்படுத்தாமல் ஒரு தனி மனிதனை முதன்மைப்படுத்துவது. மதிமுக அப்படிதான் இருக்குன்னு சொல்லு. மதிமுகவுல வந்து வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் கட்சி தொடங்கினார். அந்த கட்சியே ஒரு வாரிசிடத்திலே வந்து நிற்பது என்பது ஒரு வரலாறு. துரை வைகோ இன்னும் கொஞ்சம் பண்பாளராக நடந்து கொண்டிருக்க வேண்டும், பண்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். இத நான் சொன்னேன்ல, இதுல அவன் என்ன பண்ணிட்டான்னா, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னா நீங்கள் மாமன்னர்களா? வைகோ வந்து ஒரு பெரிய மன்னரா, சக்கரவர்த்தியா? துரை வைகோ வந்து ஒரு பெரிய பேரரசருடைய வம்சத்திலிருந்து வர்றாரா, ராஜராஜ சோழன்? நீ தனி மனிதனை டார்கெட் பண்ணி அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு குடைச்சல் கொடுக்கணும்னு நீ கிளம்புனேன்னா உன்கிட்ட என்ன ஜனநாயக பண்பு இருக்கு? நான் என்ன சொன்னேன்னா, தற்கூரிங்கிற வார்த்தையை நான் திரும்ப பெற வேண்டும் நீ சொல்ற. இவ்வளவு தற்கூரிகளை உருவாக்கி மல்லை சத்யா அவங்க கிட்ட இது குறித்து ஏதாவது இந்த மிரட்டலுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா, இல்ல பேச முயற்சி நடந்ததா? உங்களை மிரட்டல் விடுத்தவங்க சொல்லும் போது உங்களுடைய மதத்தையும் குறிப்பிட்டு அதையும் சேர்த்து, அது மைனாரிட்டியா இருக்கும் போது மிரட்டுவதுங்கிறது ரொம்ப இல்லை. அது பாஜக மனநிலைக்கே வந்துடுறாங்க. கேட்டா பாஜகல இருந்து நாங்க தான் காப்பாத்துறோம் அவங்களன்னு சொல்ற அவங்களே